ஹலோ ஆல், பச்சை பயிறு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ பச்சை பயிறு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு, ஃபோலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது, ஹை ஃபைபர் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா சாப்பிட்லாம். ஸோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 2 கிளாஸ் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் பச்சரிசி நைட்டு ஓவர் நைட் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி சோக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுநாள் காலை எழுந்தவொன்னே அதில் மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான் அரைச்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொத்தமல்லி ஒரு ஃப்ளேவருக்கு இதெல்லாம் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம புளிக்க வைக்காமலே இன்ஸ்டண்ட்டாக அப்போவே உடனே அரைச்சி தோசையோ அடையோ ஊற்ற போகிறோம். அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே கல் உப்பு சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ இது நீங்கள் தோசையாகவும் ஊற்றலாம், அடையாகவும் ஊற்றலாம். நான் இன்றைக்கி அடை தான் ஊற்ற போகிறேன். தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய தோசை எண்ணெய் ஊற்றிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஸோ அடையை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் நெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா மூடி வச்சு 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. அப்போ ஏன்னா கொஞ்சம் திக்காக ஊற்றிருக்கனால உள்ளே நல்லா வேகணும். ஸோ சூடாக சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.